கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் அதே போல தான் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரங்கள் வரைக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடத்துல நமக்கு மழை பொறுத்தவரை லேசான மழையாக அதிகபட்சம் எதிர்பாருங்க. மற்றபடி பெரிதளவுல கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்கள்ல பகுதியாக நமக்கு வந்து கனமழையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சியில வந்து எல்லா இடங்களிலுமே நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது இல்லை. பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் லேசான மழை பொழிவு மட்டுமே மேற்கு தொடர்ச்சியில அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட அநேக இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கணிசமாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனா வந்து லேசான மழை தான், அதிக கனமழையானது இல்லை. பனிப்பொழிவு மட்டும் அதிகாலையில் அதிகரித்து காணப்படும். தமிழகத்தில் நவம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும். இதில் அதிகபட்சமாக தென் மாவட்டங்களில் மிக கனமழையும், வட தமிழக